திருவாசகத்தை மணிவாசகம் பிறந்த என் சிவபெருமானம் நமக்கு அருளிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அகவழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு மீண்டும் புறவழியின் வழியே இறைவனை தேடிக் கொண்டிருப்பது, அகவழிபாடுகளில் நமக்கு ஈடுபடுகிறோம் என்று தெரியாமலேயே புறத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நிலைதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப அகவழிபாடினுடைய அந்த திருவாசகம் ஒவ்வொரு பதிகமும் எவ்வளவு ஆழ்ந்த அதுல இறை அனுபவத்தை, சிவா அனுபவத்தை கலந்து கொடுத்திருக்கிறார் அந்த மணிவாசக பெருந்தகை என்று பார்க்கும் பொழுது, நாமெல்லாம் அடியார் என்று சொல்கிறோமோ, பக்தர் என்று சொல்கிறோமோ, சிவச்சின்னங்களை நாம் அணிந்து கொண்டாலே அடியார் என்று போற்றப்படக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். இறைவனே, தகுதி இல்லாதவனை கூட தகுதி உடையவனாய் மாற்றியது உன்னுடைய சின்னங்கள் அணிந்து விட்டாலே போதும். உடனே உன்னை அடியார் என்று போற்றக்கூடிய தன்மையை எளிதாக கிடைக்கக்கூடிய பிறவையால் நாம் மாற்றிக் கொள்கிறோம். அந்த மாற்றக்கூடிய தன்மையை, இறைவனுடைய கருணையை நாம் எப்படி நாம் பெற்றிருக்கிறோம்? காலையிலிருந்து நீங்கள் திருவாசக புத்தகங்களை முழுதும் 51 பதிகங்களையும் நீங்கள் ஓதி முடித்திருக்கிறீர்கள். இந்த 51 பதிகங்களையும் நீங்கள் ஓதி முடித்த பிறகு அந்த திருவாசகத்தை எடுத்து உங்கள் சிரத்திலே வைத்து, செம்மை நலம் அறியாத சிதறோடும் திரிவேனை உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தான் அம்மையும் பொருளாகி நாசிவைகள் ஏற்றுவித்த சிரத்திலே வைத்து நம்ம அதோட நிறைவு செய்யக்கூடிய பகுதியாய் நாம் நிறைவு செய்கிறோம். எதற்காக அந்த திருவாசகத்தை எடுத்து நாம் சிரத்திலே வைக்கின்றோம்? அதனுடைய சூட்சமம் என்ன? ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த திருவாசகத்தை இறுதி பதிகம் வரும்பொழுது எடுத்து உங்களை வெட்டி சொல்லியிருக்கிறார்கள்? நம்மையும் ஒரு பொருளாக்கி நாசிவிகை ஏற்றி வைத்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோடு. சிவபுராணத்துல தொடர்ந்த மணிவாசக பெருந்தகை அச்சோ பதிகத்தில் முடிச்சாங்க. சிவபுராணத்துல தொடங்கும் பொழுது இறுதியில 5 வரி, சிவபுராணத்தினுடைய கடைசி 5 வரி அழகாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அங்கே பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சிவபுராணத்திலே அந்த பொருளை உணர்ந்து சொன்னால் என்ன கிடைக்கும்? செல்வ சிவபுரத்தில் உள்ளாட்சி நடிக்கு பல்லோரும் ஏற்ற பணி. உனக்கு சிவபுரத்தில் ஒரு இடம் கிடைக்கும் பாருங்க. அதற்கு பதிலாக அச்சோ பதிகத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் மணிவாசகத்தில். சிவபுராணத்தினுடைய கடைசி வரியும் அச்சோ பதிகத்தினுடைய கடைசி வரிகளை இணைத்து பார்த்தால் உங்களுக்கு அந்த சூட்சமத்தில் வெளிப்படக்கூடிய தன்மை கிடைக்கும். பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்றப்பார். சொல்லிய பாட்டி பொருள் உணர்ந்து சொல்லுதல். இந்த திருவாசகம் என்பது 51 பதிகங்களும் ஓதிய பாட்டல்ல, சொல்லிய பாட்டு. திருத்தில்லையிலே மணிவாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று தான் கையொப்பமிட்டு போட்டுக் கொடுத்தாரே தவிர, சிவபெருமான் மணிவாசகர் பாட சிவபெருமான் எழுதியது என்று போடவில்லை. மணிவாசகர் ஓத சிவபெருமான் எழுதியது என்று போடவில்லை. மணிவாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது. சொல்லிய பாட்டு, அவன் திருவடி கீழே இருந்து சொல்லிய பாட்டு. இந்த திருவாசகம் என்பது சொல்லிய பாட்டை தவிர ஓதிய பாட்டல்ல. அந்த சொல்லிய பாட்டு, திருவாசகத்தை சொல்லி பழகும். பாடி பழகிறது என்பதை விட சொல்லி பழகும். திருவாசகத்தை சொல்லி 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 நீ பழக ஆரம்பித்தால் அந்த திருவாசகம் பாடலாய் உனக்கு தெரியாது,
பரம்பொருளை உணர்ந்து சொன்னால் என்ன கிடைக்கும்? நம்ம சிவபுராணத்தில் ஒரு கேள்வி ஏற்படலாம். திருவாசகத்தினுடைய சிவபுராணத்தை நீ பொருள் உணர்ந்து சொல்ல ஆரம்பித்தால் சொல்லி 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 திருவாசகத்தை உன் நாவிலே அமர செய்து 51 பதிகங்களையும் 658 பாடல்களையும் நீ சொல்லி பழக ஆரம்பித்தால் அந்த 5842 வரிகளும் 18864 வார்த்தைகளும் உன் நாவிலே அமர்ந்து சொல்ல 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 அச்சா பதிகம் முடியும் பொழுது நீ என்னவாக மாறுவாய் தெரியுமா? நம்மையும் ஒரு பொருளாக்கி உன்னையும் சிவமாக்கவே ஆக்குவாங்க போடாம. பொருளை உணர்ந்து நீ திருவாசகத்தை சிவபுராணத்திலே சொல்ல ஆரம்பித்து அச்சோ பதிகத்தை முடியும் பொழுது நம்மையும் ஒரு பொருளாக்கி, எந்த பொருளாக்குறது? நம்மையும் ஒரு பரம்பொருளாக்குவான் சிவபெருமான். உன்னையும் சிவமாக மாற்றுவான். திருவாசகத்தை படிக்கும் பொழுது நீ வெறும் பக்தனாய் வந்து திருவாசகத்தை தொட ஆரம்பிப்பான். சிவபுராணத்தை யாரோ சொல்லி ஏதோ திருவாசகம் ஒன்றுதல் நடக்கிறது வாருங்கள் என்று யாரேனும் உன்னை அழைத்திருப்பார்கள். உன்னை அந்த அழைத்ததன் பேரிலே சிவபெருமான் உன்னை கட்டளையிடுகிறார். வந்தாய், திருவாசகத்தை சொல்ல ஆரம்பித்தாய். சொல்லி 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 நீ ஓதி 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 அடியார் திருக்கூட்டத்தில் வாரத்திற்கு ஒரு நாளாவது வந்து நீ கலந்து கொள்கிறாயே. நாமெல்லாம் சிவ அனுபவம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு அடியாரையாவது நீ தொடர்பு கொண்டு பேசினாலே போதுமா? உனக்கு இந்த சிவ அனுபவம் குறையாம உன்னிடம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு அடியாரை தொடர்பு கொண்டு அந்த ஒரு நாளைக்கு ஒரு அடியாரோடு உறவு ஏற்படுத்தி கொண்டாலே அந்த திருவாசகம் நமக்கு வெறும் பக்தனாய் நீ வந்து தொடர்பொழுது சிவபுராணத்திலே தொடங்க ஆரம்பித்த நீ பாதியிலே அடியாராய் மாறிவாய். அடியாராக மாறிய பின் மெய்யடியாராக மாறுவாய். மெய்யடியாராக மாறிய பின் நீயும் சிவமாகவே மாறுவாய். அச்சோ பதிகத்தை முடியும் பொழுது உன்னையும் பரம்பொருளாக்கவே எம்பெருமான் அந்த நிலையை உனக்கு உணர்த்தக்கூடிய தன்மை இந்த 8ஆம் திருமுறையான திருவாசகத்திற்கு நமக்கு கொடுக்கும் என்ற சூட்சமங்களை அறிவித்துவிட்டு மணிவாசக பிறந்ததை எனக்கு இந்த 8 பாடல்களை உங்களுக்கு இன்று அதனுடைய பொருளை பரம்பொருளை உணர்த்துமாறு எனக்கு அறிவுறுத்தப்பட்டது. அவன் கட்டளைக்கு இணங்க மணிவாசக பிறந்ததை இறைவனே இன்று அருப்புக்கோட்டையில் செல்கிறேன், மாலை நிகழ்ச்சியில் என்ன சொல்ல வேண்டும் என்று அவனிடம் கேட்ட பொழுது நான் சொல்வதை நீ போய் அங்கே சொல் என்று அவன் எடுத்துக் கொடுத்த அந்த 8 பாடல்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்காக இறைவன் அனுப்பியிருக்கிறான். சேக்கிழார் பெருமான் தொண்டரடி புராணத்தை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய நிலையில் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கா இறைவன் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்று உடலெல்லாம் கம்பித்து கண்ணீர் மழ்கி எதை கொண்டு தொடங்குவது என்று தெரியாமல் கண்ணீர் மழ்கி நிற்கும் பொழுது வானத்திலிருந்து அசிரித வாக்காக ஒன்று வந்தது. உலகெல்லாம் என்று ஒரு வார்த்தையை ஒழித்தது.